நீங்கள் வந்து ஒரு இன்டென்சிவ் ரிவிஷனை ஒரு மாதத்தில் உங்களால் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தோட இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ ஆஃபீஸரை ப்ரிப்பேர் பண்ணணும், எத்தனை பேரை நீங்கள் அனுப்பணும், எவ்வளோ பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்க எத்தனை கேள்விகள் அங்கே கேட்கணும், எவ்வளோ விசாரணை செய்து அப்புறமா செய்ய வேண்டிய விஷயங்கள். இது எல்லாத்துலேயும் ஒரு மாதத்துக்குள்ளே குறுக்க ஏன் இந்த எலெக்ஷன் கமிஷன் நினைக்கிறாங்கன்றது தான் இங்கே கேள்வி. எஸ்ஐஆர் வந்து வேலிடா இல்லையான்றது கொஸ்டின் கிடையாது, அதை பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, பாஜக தரப்பில் பேசுகிறப்ப சீர்திருத்தம் அப்படின்றது காலத்தின் தேவையான ஒன்று, அதை பண்ணவே கூடாது, அது பாஜக கீழே இருக்கிறனால எல்லாமே சந்தேக பார்வையோடு அணுகிறது அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, இப்போது சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து பசி எடுக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க, அது நல்லது தான், அது மேலாக்க நல்லது தான். ஆனால் இதை நீ வந்து 10 நொடிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும்னா அது எப்படி முடியும்? அப்போ உன்னுடைய இன்டென்ஷன் என்ன? நீங்கள் வெளியே சொல்லிக்கலாம் நான் சாப்பாடு தானே கொடுக்குறேன்ட்டு, ஆனால் நீங்கள் அதை செய்கிற விதம் இருக்குல்ல, அது உங்களை காட்டி கொடுத்துருது. ஓகே, அந்த டிஸ்பியூட் எதில் வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இவங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இப்போது ஜனவரி என்ன பண்ணாங்கன்னா சம்மரி ரிவிஷன் முடிச்சிட்டாங்க. இந்த ஜனவரி சம்மரி ரிவிஷன் முடிச்சுட்டு புது ஓட்டர் லிஸ்ட்டை, அதாவது சரியாக அவங்க செய்யப்பட்ட ஓட்டர் லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது சடனாக இந்த இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் வருது. பீகாருக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 4-5 மாதங்கள் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட டைம் லிமிட் என்னென்னா 1 மாதம் டைம் பீரியட், 1 மாதம் அப்ஜெக்ஷன், 2 மாதம் தான். 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி எஸ்ஐஆர் பண்ணுவீங்க? இதை விட ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க, இந்தியாவுக்கே பண்ண போகிறோன்றாங்க. அப்போது உங்கள் எய்ம் என்ன? வாட் இஸ் த அர்ஜென்சி? சீர்திருத்தம் அந்த அர்ஜென்சிக்கு காரணம் என்னன்னு நாங்கள் கேட்குறோம். அதுக்கு பெருசாக எல்லாரும் கேட்கறது அதில் இருக்கக்கூடிய 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இது நாங்கள் சொல்லுறோம். இந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுறதுடைய காரணம் என்னென்னா, யாருக்கும் எந்த டைமும் கொடுக்காமல் செலக்டிவாக நீங்கள் சில பேரை தூக்க போகிறீங்க. அந்த செலக்டிவ் அப்படின்றதுல எப்படி அந்த கேட்டகரியில் யார் யாரெல்லாம் வராங்க? ரொம்ப சிம்பிளாக நம்ம நாடை பொறுத்த வரைக்கும், அது பீகாரை பொறுத்த வரைக்கும், இவங்க இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மெசேஜ் அவங்க அதிகாரிகளுக்கு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, இண்டிகேட் பண்ணால் கூட போதும், அந்த மாதிரி பெயர்களை தவிர்த்து போயிட்டே இருப்பாங்க.